காவேரி தென்றல் சேனல் உங்களை வரவேற்கின்றது. அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள், வணக்கம். டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை, திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்களில் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கிய மழை திங்கட்கிழமை வரை தொடர்ந்து பொழிந்து முடிந்தது. இன்று செவ்வாய், மேகங்கள் அதன் திருவாயை மூடிக்கொண்டன. இந்த பதிவை பார்க்கும் நண்பர்கள் அனைவரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும், தொடர்ந்து எமது பதிவை பார்க்கவும். ஞாயிறு திங்கள் என்றதும் உலகநாயகன் கமலஹாசன் தமிழ் திரையுலகில் முதல் சொந்த குரலில் பாடிய பாடல் ஞாபகத்திற்கு வருகின்றது. ஞாயிறு ஒளிமலையில் திங்கள் குளிக்க வந்தான், நான் அவள் பூவுடலில் புது அழகினை படைக்க வந்தேன். ஞாயிறு ஒளிமலையில் திங்கள் குளிக்க வந்தான். இந்த பாடல்தான் கமலஹாசன் 45 ஆண்டுகளுக்கு முன்பு அந்தரங்கம் என்ற திரைப்படத்தில் சொந்த குரலில் பாடினார். அவரை சொந்த குரலில் பாட வைத்து அறிமுகம் செய்தது ஒரு மலையாள இசையமைப்பாளர் தேவராஜன். 70களில் கமலஹாசன், மம்முட்டி, மோகன்லால் அவர்களெல்லாம் கல்லூரி படித்துக்கொண்டு பையன்களாக இருந்த காலகட்டத்தில் கமலஹாசன் அங்கு ஹீரோ ஆகிவிட்டார். அப்பொழுது அவர் நடித்த கன்னியாகுமரி, ஈட்டா, மூங்கில் என்ற திரைப்படங்களுக்கு, கமலஹாசன் நடித்த திரைப்படங்களுக்கு தேவராஜன் தான் இசையமைத்தார். அவர் அப்பொழுது நண்பராக ஆகிவிட்டதால் அவர்தான் அந்தரங்கம் என்ற திரைப்படத்தில் கமலஹாசனை சொந்த குரலில் பாட வைத்தார். அந்த படத்தில் மற்றொரு சிறப்பு, களத்தில் கண்ணம்மா படத்தில் கமல் நடித்த முதல் படத்தில் அம்மாவாக நடித்த சாவித்திரி அவர்கள் இந்த படத்தில் அம்மாவாக நடித்திருந்தார். மலையாளத்தில் உன்னிமேரி என்று அழைக்கப்படும் தீபா அவர்கள் இந்த படத்தில் அறிமுகமானார். அன்பர்களே, வித்தியாசமான பதிவுகளை பார்க்க காவேரி தென்றல் சேனலை தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் திருச்சி இமான்.